بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده اللهم اجعلنا من اتباعه عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை போற்றியவனாக புகழ்ந்தவனாக நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறி இன்றைய பாடத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய பாட தலைப்பாக மின் அஹ்காமி ஸலாத்தின் நாஃபிலா, உபரியான சுன்னத்தான தொழுகையின் சில சட்டங்களை பற்றி நாங்கள் கூற இருக்கின்றோம். அப்துல்லா பின் உமர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அந்நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யுஸப்பிஹு, அவர்கள் தொழுபவர்களாக இருந்தார்கள். யுஸப்பிஹுன்னு சொன்னால் யுஸல்லி நாஃபிலத, சுன்னத்தான தொழுகையை அவர்கள் தொழுபவர்களாக இருந்தார்கள். அலா லஹ்ரி ராஹிலதி, வாகனத்தினுடைய முதுகுப்புறத்தின் மீது, ஒட்டகையிலேயோ அல்லது வேறு வாகனங்களிலேயோ இருந்து கொண்டு, ஒட்டகையின் மீது இருந்து கொண்டு அவர்கள் வாகனம் செல்லுகின்ற திசையிலே அவர்கள் தொழுவார்கள். வித்திரு தொழுகையும் தொழுவார்கள், உபரியான சுன்னத்தான தொழுகைகளையும் தொழுவார்கள். வித்திரு தொழுகையும் வாகனத்திலே அமர்ந்தவாறே தொழுவார்கள். ஐர் அன்னஹு லா யுஸல்லி அலைஹல் மக்தூபத, அந்த வாகனத்தின் மீது பரலாக்கப்பட்ட தொழுகையை அவர்கள் தொழ மாட்டார்கள். பரலாக்கப்பட்ட தொழுகையை நின்று தொழுவது சக்தி உள்ளவர்கள் நின்று தொழ வேண்டும், கிபிலாவை முன்னோக்க வேண்டும் என்ற நிபந்தனை இருப்பதனால பரலான தொழுகையை அவர்கள் வாகனம் செல்கின்ற புறத்திலே அவர்கள் உட்கார்ந்தவர்களாக தொழமாட்டார்கள் என்ற செய்தி இந்த ஹதீஸ் இருந்து வழங்கப்படுகிறது. ஹதீஸ் முத்தஃபக்குன் அலைஹ், புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஆமிர் பின் ரபியா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்ற ஹதீஸ், அவர்கள் கூறுகின்றார்கள், ரஈத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ அலா ராஹிலதி யுஸப்பிஹு, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாகனத்தின் மீது நஃபிலான உபரியான தொழுகையை தொழுவதை நான் பார்த்தேன். அவர்கள் எத்தனஃபலு, யுஸப்பிஹுன்னு சொன்னால் நஃபிலான சுன்னத்தான தொழுகையை தொழுவார்கள். யூமியு பிரஅஸிஹி, தலையினால் அவர்கள் ஜாடை செய்வார்கள், சைக்கினை செய்வார். ருக்கு சுஜூதை, தலையினால் அவர்கள் ஜாடை செய்வார்கள். ஐய வஜிஹின் தவஜ்ஜஹ, எந்த திசையை நோக்கி செல்கின்றார்களோ அந்த திசையிலே. வலமக்குன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்னவு தாலிக ஃபி ஸலாத்தில் மக்தூபத்தி, அதை ஃபர்லாக்கப்பட்ட தொழுகையிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்பவர்களாக இருக்கவில்லை என்ற செய்தி புகாரியிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஜவாசு ஸலாத்தின் நாஃபிலதி காயிதன், உபரியான சுன்னத்தான தொழுகை உட்கார்ந்து தொழுவது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி ஃபி பைத்தி, எனது வீட்டிலே லுஹருக்கு முன்னால் 4 ரக்காத்துக்கள் தொழுவார்கள். பின்னர் அவர்கள் யஹ்ருஜு வழியாகி யுஸல்லி பின்னாஸ், மனிதர்களுக்கு அவர்கள் தொழுகை நடாத்துவார்கள். பின்னர் அவர்கள் எதுகுலு யுஸல்லி ரக்காத்தைனி, பின்னர் வீட்டுக்கு நுழைந்து வீட்டிலே 2 ரக்காத்துக்கள் தொழுவார்கள். லுஹருடைய முந்திய சுன்னத்து 4 ரக்காத்துக்கள் பள்ளியிலே தொழுவார்கள். வீட்டுக்கு வந்து 2 ரக்காத்து, பிந்தி 2 ரக்காத்தையும் வீட்டிலே தொழுவார்கள். வகான யுஸல்லி பின்னாஸ், அதே போல மக்ரிபு தொழுகையும் மனிதர்களுக்கு தொழுவிப்பார்கள். எதுகுலு யுஸல்லி ரக்காத்தைனி, பள்ளியிலே நுழைந்து அவர்கள் யுஸல்லி ரக்காத்தைனி 2 ரக்காத்துக்கள் தொழுவார்கள். யுஸல்லி பின்னாசி அலிஷா, அதற்கு அதே போல இஷா தொழுகையின் நபிகளார் தொழுவிப்பார்கள். எதுகுலு பைத்தி, பின்னர் எனது வீட்டுக்கு அவர்கள் நுழைவார்கள். யுஸல்லி ரக்காத்தைனி, இஷா தொழுகையின் பிந்தி 2 ரக்காத்துக்களையும் தொழுவார்கள். முந்தி ரக்காத் தொழுதாக இங்கே பதிவு செய்யப்படவில்லை, பிந்தி 2 ரக்காத்துக்கள் தொழுவார்கள். வகான் யுஸல்லி மினல் லைல் 9 ரக்காத்தின், இராக்காலங்களிலே அவர்கள் வித்திரு தொழுகை உட்பட 9 ரக்காத்துக்கள் தொழுவார்கள். வகான் யுஸல்லி லைலன் தவீலன் காயிமன், இராக்காலங்களிலே நீண்ட இரவு அவர்கள் நின்று வணங்குவார்கள். அதே போல இராக்காலங்களிலே அவர்கள் உட்கார்ந்து தொழுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான இதா கரஅ வஹுவ காயிமுன், நின்றவர்களாக அவர்கள் ஓதினால், ரக்அ வ சஜத, நின்றவர்களாகவே அவர்கள் சுஜூத் செய்வார்கள். உட்கார்ந்தவர்களாக ஓதினால் ரக்அ வ சஜத வ காயிதுன், உட்கார்ந்தவர்களாகவே ருக்கு சுஜூத் செய்வார்கள். வகான இதா தலஅல் ஃபஜ்ரு, ஃபஜ்ர் சுபஹ் உதயமானால், சுபஹ் நேரம் வந்து விட்டால், சல்ல ரக்காத்தைனி 2 ரக்காத்துக்கள் தொழுவார்கள். சுபஹுடைய முந்தி 2 ரக்காத்தை தொழுவார்கள்.
அஹ்ரஜ முஸ்லிம், முஸ்லிமில் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாத்து ரஜுலி காயிதன், ஒரு மனிதன் உட்கார்ந்து தொழும் தொழுகையாகிறது, நிஸ்ஃபு ஸலாத்தி, நின்று தொழுகின்ற தொழுகையின் அரை பாகங்களாக இருக்கும் என்று சொன்னார்கள். கணியத்துக்குரிய சகோதரர், இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உபரியான சுன்னத்தான தொழுகைக்கு சில சட்டங்களை அல்லாஹு தாலா மார்க்கமாக ஆக்கியிருக்கின்றான். அது ஃபர்தான தொழுகையை விட்டும் வேறுபட்டதாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இலகுபடுத்தி இதைகளை செய்திருக்கின்றான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, சுன்னத்தான உபரியான தொழுகையை வாகனத்தின் மீது தொழுவது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. கிபிலாவை முன்னோக்கவில்லையானாலும் சரியே. அதே நேரத்திலே உட்கார்ந்து தொழுவதும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.